ஜீ தமிழில் ஒளிபரப்பான சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 நிகழ்ச்சியில் டைட்டில் வினரான திவினி சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது தனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட தான் பாடகராக மட்டும் இல்லாமல் நடிகராகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அதோட சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் திவினி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வர இவங்களோட பாடலை கேட்டு பாராட்ட தொடங்கிட்டாங்க. ஜீ தமிழில் சரிகமபா நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி சீனியர் மற்றும் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு அதிசயத்தை திவினி செஞ்சு காட்டியிருக்காங்க. ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் அப்படின்னாலே அதில் மக்கள் மனசில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பாடல்கள் பாடினா தான் எல்லாரும் ரசிப்பாங்க அப்படிங்கிற கருத்தை மாற்றி பழைய பாடல்கள் மூலமாக திவினிஸ் பிரபலமாகிட்டாங்க. இவங்களோட பாடல்கள் பல தாத்தா பாட்டிகளோட மனசுக்கு மருந்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் பலருமே மகிழ்ச்சியோட பேசியிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்லையும் இந்த மாதிரி ஒரு பேரை குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அந்த நிகழ்ச்சியில் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சரிகமபா நிகழ்ச்சி மூலமாக பலர் வீட்டு செல்ல பிள்ளையாக வளம் வந்துக்கிட்டு இருக்கும் திவினேஷ் இப்போ தொடங்கின சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியிலையும் அடிக்கடி வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டாங்க திவினேஷ். அப்போது உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட நீங்கள் அருமையாக பாடுறீங்க, பிற்காலத்தில் சினிமாவில் நடிக்கிற மாதிரி ஆசை எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக இருக்குது, நான் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை, அதுவும் விஜய் கூட நடித்தா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திவினேஷ். அந்த வகையில் திவினேஷை அமீரின் சொரூபமாக சரிகமபா மேடையில் பார்த்த ஃபேன்ஸ் பலருக்குமே இவங்களுக்குள்ள நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பலருக்குமே வியப்பை ஏற்படுத்தியிருக்குது.